வணக்கம். ஃபேஷன் வித் கீர்த்திலேருந்து கீர்த்தி சேக்கான். ஹாப்பி சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். நேற்று வரத்துக்கு எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நைட்டு இன்னைக்கு மார்னிங் சீக்கிரம் வச்சு ஒரு 2.5 hours ஒர்க் பண்ணேன். வீட்டில் நான் ஸ்டாப்பாக இருந்துச்சு. வீடு ஃபுல்லாக தொடச்சி வச்சுருந்தாங்க. ஆனால் ஃபுல்லாக பொட்டு வச்சு ஜவ்வாது பொட்டு வச்சிங்கன்னா வீட்டுக்குள்ளே யார் என்ட்ரி ஆகும்போது வீடு அவ்வளோ மணக்கும். மகாலட்சுமி இருப்பாங்க. அதுவும் பூஜை அறையில் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நீங்கள் நாமும் போடுறீங்களோ பட்டை போடுறீங்களோ அதில் ஜவ்வாது போடுறது நல்லது. அது எப்போவுமே அது ஒரு ரீல்ஸில் சொன்னாங்க நல்லதுன்னு. நமக்கு என்னங்க தெரியும், இதே நல்லதாக 4 பேர் சொல்கிறத எடுத்துக்கிட்டது தான். அதனால் ரொம்ப நல்லாயிருக்கு. நான் எப்போ சாமிக்கு பொட்டு வைக்கும்போது ஜவ்வாது தான். வாங்க சாப்பிட்லாம். இன்னைக்கு சொல்கிறேன், விரதம்லாம் நான் இருக்க முடியாதுங்க. எனக்கு ஒரு வேளை சாப்பிடாம இருக்கவே முடியாது. கண்டிப்பாக பேசணும், நிறையா பேசணும். இன்றைக்கெல்லாம் இன்னிலேருந்து வேலை ஜாஸ்தி. 1ஆம் தேதி ஹாப்பி டைம். இன்றைக்கி எனக்கு மிளகு போட்டு சேப்பங்கிழங்கும் எல்லா காயும் போட்டு முருங்காய், முள்ளங்கி, தென் கேரட் மட்டும் நிறையா சாப்பிட்ணுன்றதுனால அது நிறையா எடுத்துக்கிறோம். ஒரு நிமிஷம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி பூஜையெல்லாம் முடிச்சிட்டேன். வீட்டில் இன்றைக்கி கொலு வைப்போம். கடைசி ஒரே ஒரு நாள் எங்கள் மாமியார் வச்சு பழக்கம். அப்போல்லாம் நிறைய பெரிய லெவலில் பண்ணுவாங்களாம். அப்புறம் எங்கள் மாமனாருக்கு அப்புறம் எங்கள் மாமியார் எடுத்ததே ஒரு 5 சாமி இறக்குவோம். கூடையிலேருந்து இறக்கி வச்சு திரும்பி மட்டும் கூடை மேலே ஏற்றி வச்சுருவோம். அதில் வச்சு சாமி கும்பிடுவோம். அவங்க இருக்கும்போது வச்ச அதே சாமி தான் அப்படியே வச்சுருக்கேன். அதை ஒரு கயிறு ராசிக்காக அப்படியே வச்சுருக்கேன். அதனால் அது எப்படி பெயிண்டிங் மட்டும் லைட்டாக பண்ணோம். போன தடவை பண்ணேன். இந்த தடவை திருப்பி எல்லாத்தையும் அபிஷேகம் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். பெட்டி ஏற்றுறோம்ல, நான் கொஞ்சம் தொடப்பேன். கொஞ்சம் பெயிண்ட் போகும்ல லைட்டாக. ஓகே, அழகாக இருக்குது சாமி. இன்னைக்கு நேற்று வரும்போதே மதுரையிலேருந்து மல்லி வாங்கிட்டு வந்தேன். எனக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் வச்சு கும்பிட்டுருவேன். அன்னைக்கு தோணும், நம்ம மூடு பொறுத்து. ஹாப்பி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நவராத்திரி 9 நாளும் 9 கலர் புடவை கட்டியிருந்தேன். நிறைய சப்போர்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப 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 நன்றி. வேறு லெவல். 7000 மெசேஜ். இன்னைக்கு கூட கிரிஜாமா அதுதான். பெங்களூர், இதெல்லாமே பெங்களூர் ஸ்பெஷல் தான். ஒரு விஷயம் என்னன்றது, முருங்காய் அது டெய்லி எடுத்துக்கிற அந்த சளி இம்யூனிட்டிக்காகவே. இது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் சேல்ஸ் இவ்வளோ தூரம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. மல்டிபிள் இவ்வளோலாம் போகுங்க. எப்போவுமே ஒரு 50 போகும், 100 போகும். ஐயோ மை காட். நேற்று பெங்களூரில் நிறைய பேர் நேரில் கிரிஜாமா வீட்டுக்கு கீக்கிமா கேட்டதா சொல்லுங்கள். கீக்கிமா கட்டின புடவை இல்லை, 9 நாள் கட்டின புடவைன்னாங்க. கிரிஜாமா 7 நாள் கொடுத்துருந்தாங்க. அடுத்த 2 நாள் ஒரு நாள் ரித்தி கொடுத்துருந்தாங்க. இன்னொரு நாள் யாருதுன்னு ஞாபகம் இல்லை, மன்னிச்சிருங்க. ஞாபகம் இல்லையே, சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த 9 நாளும் நல்ல சேல்ஸ் இருந்துச்சு. நாங்கள் இந்த எப்போவுமே சேல்ஸ் தான். இந்த ஸ்பான்சர் சேல்ஸ் இருக்குல்ல, அது ஒன்று. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1099 தான். ஃப்ரீ ஷிப்பிங் போட்டிருக்காங்க பேன் இண்டியா. ஆனால் 9 நாளும் ரெஸ்பான்சிபிலிட்டியோட. பர்னாலி 7 நாள் ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. கலை 2 நாள் ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. தேங்க்ஸ் கலைமா, தேங்க்ஸ் பர்னாலி. 2 பேருக்குமே நன்றி சொல்கிறேன் இந்த இடத்துல. சத்தியமாக 2 பேருமே நீங்கள் இந்த மாதிரி அழகழகாக ஸ்டிச் பண்ணி கொடுக்கறதுனால தான் அந்த புடவைக்கு இன்னும் ஃபிட்டிங் பக்காவாக இருக்கும். பாருங்கள், இந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாம். பர்னாலியோட ஃபோன் நம்பர் போட்டிருப்பேன், பாருங்கள். அடுத்தது இன்னும் நிறையா பண்ணியிருக்கணும். டைம் எனக்கு பத்தலை, ஓடிக்கிட்டே இருந்தோம். ஒவ்வொரு வருஷமும் ஒரு டிஃப்ரென்ஸ் காமிச்சிடலாம். ஓகே, நவராத்திரி ஸ்பெஷலில் எங்கள் வீட்டுக்கு வாங்க. நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். சாப்பிட்டீங்களா மேம்? ரொம்ப ரொம்ப நன்றி எல்லா செல்லங்களுக்கும். காரணம் என்ன அப்படின்னா, நான் ரீல்ஸ் போடும்போது நம்ம என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஒரு ரீல்ஸ் போடுறோம். எனக்கு பாட தெரியுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு பாட பிடிக்கும். ஆனால் த்ரோட் நாங்கள் ஒரு டெய்லி ஒரு 10 மணி நேரம் பேசுனால த்ரோட்டே முடிஞ்சிருச்சு. அது ஒரு மாதிரி எதுவும் இழுக்கெல்லாம் முடிய மாட்டேங்குது. ஏன்னா அது கரன்றோம். அதனால் அதையும் நான் ஜாலியாக பாடிட்டு வந்ததையும் கேட்டு எனக்கும் ஒரு கமெண்ட் போட்டிங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கடலில் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். என்னோடய ஸ்ட்ரெஸ் ஃபுல்லாக கடலில் கொடுத்துட்டு வந்தேன். என்னால் முடியலன்ற அளவுக்கு ஒரு கை கால் வலி, உடம்பு மனசு பாரம் ஓடிக்கிட்டே இருக்கிறது. ஒரு நாள் நமக்கு ஒரு ரெஸ்ட் இல்லையே.
அப்படின்ற போது ஸ்ட்ரெஸ்ஸு இதோட நிறைய வேலை செய்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் தலைவணங்கி சல்யூட் பண்ணுறேன் ஃபேஷன் வித் கீர்த்தி சார்பாக. நம்ம பண்ணுறதுலாம் ஒன்றுமே கிடையாது தான், பட் இருந்தாலும் உழைக்கணும். ஓவர் உழைப்பு இதெல்லாம் 27 இயர்ஸ் தாண்டி போயிட்டுருக்கோம் நம்ம. அதனால் ரொம்ப ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. தீபாவளியோட ஒர்க் இன்னும் பல மடங்கு பண்ணணுன்றதுனால தான் முருகர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாச்சு. முருகர் துணியோட எல்லா ஊருக்கும் திரும்பி கிளம்புவோம். முருகர் ஐயா எங்களோட இருப்பார். உங்கள் வீடு தேடி உங்கள் இடம் தேடி வருவோம். பாருங்கள், இதில் முக்கியமான விஷயம் என்ன, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. 1ஆம் தேதி வந்துருச்சு. ஸ்டாக்ஸ் எதையுமே முடக்கிறாதீங்க, எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்துடுங்க. நம்ம வெண்டாஸ்க்கு ஒரு தாழ்வான வேண்டுகோள். சரஸ்வதி பூஜை இன்றைக்கி வந்தாச்சு. இன்னையிலேருந்து எந்த ஸ்டாக்ஸையும் முடக்கக்கூடாது. முடக்கிட்டீங்க அப்படின்னா கேட்குமா இன்னொரு 10 நாள் கழித்து விற்றுக்கலாம். பழசெல்லாம் தான் நம்ம வெண்டாஸ் பொறுத்த முடியல பழசு கையில் கிடையாது. 3rd ஷிப்மெண்ட் கிளம்பிட்டீங்க, நீங்கள் 3rd பர்ச்சேஸ் போயிட்டுருக்கீங்க. இப்போ நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. நிறைய பேர் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ்லேயே இருப்பாங்க. மேம் நான் வந்து இது பர்ஃபெக்டாக ஒருத்தவங்களுக்கு சொல்கிறது இல்லை. என்கிட்ட இருக்கிற ஒரு 200-300 பேருக்கு நான் எல்லாருக்குமே சொல்லணும் இந்த வார்த்தைகள். அதனால ஒருத்தவங்க ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ், ஒருத்தவங்க 2nd பர்ச்சேஸ், ஒருத்தவங்க 3rd, ஒருத்தவங்க 5th பர்ச்சேஸில் கூட இருக்காங்க. போயிட்டு வந்துட்டே தான் இருக்காங்க, போயிட்டே தான் இருக்குது. உங்களுடைய ஆசீர்வாதங்கள்னால எங்கள் பிள்ளைங்க உயர்ந்து வளர்ந்து எங்கேயோ இருக்காங்க அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கேட்க அவ்வளோ ஹாப்பி எனக்கு. அவங்க ஒவ்வொருத்தவங்களும் அந்த சேல்ஸை சொல்லும் போதும் அந்த சந்தோஷங்களை பரிமாறும் பொழுதும், மேம் ஒரே ஒரு இடத்துல மட்டும் 250 புடவை, 300 புடவை, 500 புடவை எங்கே இது ஒருத்தவங்க அனுப்புனாங்கன்னு நினைக்கிறீங்களா? மேக்ஸிமம் ஆஃப் த வெண்டார் எங்களுக்கு அமைச்சிருக்காங்க. ஸ்ரீலங்கா, யூகே, யூஎஸ் வந்து இந்த தடவை கொஞ்சம் கம்மியாச்சு. இது சுவிட்சர்லாண்டு சமீபமாக பல்காக கிடைக்குமான்னு கேட்டாங்க. லிக்விட்ஸ் நேற்று கூட ஃபுட் ஐட்டம்ஸில் கேட்டாங்களே, சுவிட்சர்லாண்ட்லாம் கொடுக்குறோன்னு சொன்னாங்க. பட் லிக்விட் ஐட்டம்ஸ் பொறுத்த முடியல நம்ம அனுப்ப முடியாது. ஃபேப்ரிக்ஸ் அனுப்பலாம். ஓகே, ட்ரை எதுனாலும் அனுப்பலாம். மேம் அது நம்ம இப்போ ப்ராப்பர் ப்ரொசீஜரையும் கிளியர் பண்ணிவிட்டு அந்த ஊர் ப்ரொசீஜரையும் கிளியர் பண்ணணும். ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, எல்லா ப்ரொசீஜர் ஃபார்மாலிட்டிஸும் கிளியர் பண்ணணும். அப்போ தான் நம்ம பண்ண முடியும். ஸோ கோடி நன்றி. அதான் சொல்லணேன், 1 மணி நேரம் இல்லை, 1 நிமிஷத்துக்கு ஒரு நன்றி உங்களுக்குலாம் சொல்லலாம். நீங்கள் உயர்த்தின விஷயங்கள் தான் எல்லாமே. கடவுளுக்கு நன்றி சொல்கிறதுக்கே நேற்று போனேன். முருகா நன்றி முருகா அப்படின்னு ஒரு சத்தமாக ஒரு நன்றி போட்டேன். என்கிட்ட யார் பார்த்தாங்க யார் பார்க்கல, கிகிமா ஏன் இப்படி கத்துறாங்கன்னு கூட யாராவது நினச்சாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்றதுனால என்னை மீறி கண்களில் நான் எங்கேயுமே அவ்வளோ சீக்கிரம் தண்ணியோ எனக்கு கண்ணில் தண்ணி வராது. என்னை மீறி கண்ணில் தண்ணி வந்த ஒரு விஷயம் முருகரை பார்த்தா மட்டும் வந்துடும். அது பிடிக்கும். அவ்வளோதான், எல்லா கடவுளும் பிடிக்குங்க, அவ்வளோதான். எனக்கு நம்ம ஃபேஷன் வித் கீர்த்தியில் பூஜை இருக்குது. எல்லோரும் ஆயுள் ஆரோக்கியத்தோட நல்லாயிருக்கும். நான் எப்போவுமே சொல்வேன், நம்ம பெரிய அப்பா டக்கரா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. நான் என் வேலையை பார்க்குறேன். அவங்கவுங்க வேலையை பார்த்தா நீங்கள் உங்கள் வேலையில் நீங்கள் ரீச் ஆகி போயிட்டே இருக்கலாம்டா. நம்ம வேலையை விட்டுட்டு மற்றவங்க வேலையை பார்க்கறதுனால தான் நமக்கு வந்து கொஞ்சம் டக்குன்னு ஒரு சரிவு வருது. அந்த ஒரு சரிவை நீங்கள் பார்க்கவே கூடாதுன்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் லைஃப்பில் யாரையும் பார்க்காதீங்க, உங்களை நீங்கள் பார்த்து உயர்ந்து போய்கிட்டே இருங்க. எதை பற்றி கவலையும் படாதீங்க. நான் பேசுகிறவ எத்தனை நாள் பேசிட்டு போ. உன்னால் முடியல, நீ பேசு. என்னால் முடியுது, நான் ஓடுறேன், அவ்வளோதான், ஓடு. என்னால் முடியல அப்படின்றத நான் சொல்லவே மாட்டேன். முடிஞ்சதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம், அவ்வளோதான். லைஃப்பில் நிறையா சாதிக்கணும்டா. நீங்கள் எல்லாம் சாதிக்கணும். சின்ன பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கீங்க ஃபேஷன் வித் கீர்த்திக்குள்ளே. நீங்கள் நல்லா வரணும், பெரிய லெவலில் வரணுன்றது என்னோட ஆசைகள். நீங்கள் நின்று லைவ் பண்ணி நீங்கள் உங்களோட ப்ரமோஷனை பண்ணி நீங்கள் இன்னும் உயர்ந்து வளர்ந்து வரணும். நாங்கள் புது பிள்ளைங்களுக்கு வளர்த்து விட்டுக்கிட்டே இருப்போம். அதாவது நாங்கள் ஒரு ஸ்டேஜ் ஒரு கேட்டகரிஸ் இருப்பாங்க. ஒன்று வளர்ந்த பிள்ளைங்க, ஒரு பாதியில் இப்போ தான் வளர்ந்துட்டு இருக்க பிள்ளைங்க, ஒரு இன்னும் வளரணும்னு ஏங்குற பிள்ளைங்க, புதுசாக வரணும்னு நினைக்கிற பிள்ளைங்க. வளர்ந்தவங்க நகுந்திங்கன்னா அடுத்தது வளரணும்னு நினைக்கிறவங்களுக்கு வளர ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்தது புதுசாக வர பிள்ளைங்க உள்ளே என்ட்ரி ஆவாங்க. அந்த மாதிரி நான் கொடுத்துட்டே தான் இருக்க போகிறேன் இனிமேல். ஏன் நான் வந்து தீபாவளி அப்போ வந்து நான் நிறைய பேருக்கு வந்து ப்ரமோஷன் கொடுக்கலன்னா பயந்துருவாங்க. ஸ்டாக்கை என்ன நம்பி நீங்கள் எடுப்பீங்க, எடுக்கிறது பிரச்சனை இல்லை. என்ன ஸ்டாக் எடுக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது, எது புதுசுன்னு உங்களுக்கு தெரியாது. புதுசாக வந்தவங்க மாட்டிக்குவீங்க. பழைய டிசைனை எடுத்துகிட்டு வந்து புதுசுன்னு சொன்னால் நான் எப்படி நம்ப முடியும், எப்படி ஏற்றுக்க முடியும், எப்படி மக்கள் ஒத்துக்குவாங்க? ஏன்னா டெய்லி அப்டேஷன் இருக்குது இன்றைக்கி எல்லாமே. அதனால தான் நான் சொல்கிற ஒரு விஷயம், அப்டேஷன் டெய்லி நம்ம நிறையா கொடுத்துட்ருக்கோம், புதுசாக நிறையா அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். பழைய ஸ்டாக்ஸ் எதுவுமே நம்மள்ட்ட டெட் ஸ்டாக்ஸ் கிடையாது. எல்லாமே கிளியர் பண்ணி அரைச்சமாக வரைக்கிற வேலை எங்கள்கிட்ட கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம புதுசாக நிறையா கொடுத்துட்ருக்கக்கூடிய காலகட்டங்களில் நம்ம எவ்வளோ உயர்ந்து வளர்ந்து நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்குறோமோ, புதுசாக வர பிள்ளைங்க இவங்கள பார்த்து பயந்துருவாங்க, எடுக்க முடியலையேன்னு சோர்ந்துருவாங்க. அவங்கள நான் திரும்பி ஃபஸ்ட்லேருந்து புஷ் பண்ணுறதுக்கு எனக்கு இப்போ ஸ்ட்ரென்த்தோ
ஏன்னா இந்த பிள்ளைங்களுக்கு நான் சேல் கொடுக்க ஆகணும், என்னை நம்பி இருக்க பிள்ளைங்க. அந்த ஒரு எண்ணத்தில் தான் நான் கொடுக்கலையே தவிர்த்து கவலைப்படாதீங்க. நிறைய பேர் தீபாவளி முடிஞ்சு வரட்டுமான்னு கேட்டீங்க, கண்டிப்பாக கொடுக்க போகிறேன். கொஞ்சம் நல்லா வளர்ந்தவங்க கொஞ்சம் எடுக்க போகிறேன் வெளியில். நிறைய புதுசாக வர பிள்ளைங்களுக்கும் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா உண்மையாக நம்ம பேஜில் வளர்ந்து போனவங்க தானே எல்லாருமே. மேக்ஸிமம் ஆஃப் த ஒரு 75% ஆன்லைனில் நம்ம இந்த பேஜ்லேருந்து போனவங்க தான். தெரியும் எல்லாருக்குமே. எல்லாரும் நல்லா இருக்காங்க, நல்லா இருக்கணும், நான் கவனிப்பேன். நல்லா இருக்கட்டும்னு நினச்சிக்குவேன் மனசில். எப்பவுமே நல்லா இருக்கட்டும், முருகருடைய ஆசீர்வாதம் இருக்கும் இங்கேருந்து. இல்லைன்னு வளர்ந்து வாங்க, உயர்ந்து வாங்க மேம். யாரும் எதுவும் எடுத்துகிட்டு போக போகிறதில்ல, யாருக்கும் எத்தனை நாளுன்றது நிர்ணயிச்சதும் கிடையாது. இதுதான் லைஃப்ன்றது வாழ்ந்துட்டுருக்கோம். இதை நம்பிக்கையாக வாழ்க்கையில் இந்த வாழ்க்கை நம்ம நம்பிக்கையாக எத்தனை நாட்கள் தெரியாத ஒரு நம்பிக்கை வாழ்க்கை வாழும் பொழுது நம்மளால் ஏன் நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வச்சு நான் உயர்ந்து போவேன்னு நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக உயர்ந்து போவீங்க. நான் படைத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி எத்தனை காலங்கள்னு, எத்தனை நாட்கள், எத்தனை நிமிடங்கள்னு தெரியாத ஒரு வாழ்க்கைக்கு நம்ம நம்பிக்கை வைக்கிறோம்ல, அதே மாதிரி உங்கள் மேலே உங்கள் நம்பிக்கை வச்சு உயர்ந்து வாங்க. உங்களால் முடியுன்ற ஒரு எண்ணம், இந்த இடத்துல வேணாம், இந்த இடத்துல வச்சு என்ன பண்ணலான்றது ஒரு சாமர்த்தியமான வேலை, ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸ்மார்ட் ஒர்க் எப்படி பண்ணணும், இதெல்லாம் நான் அட்வைஸ் எல்லாம் பண்ணுற அளவுக்கு நான் பெரிய ஆள்லாம் கிடையாது, நான் அப்பாடக்கெல்லாம் கிடையாது, நான் பர்ஃபெக்ட்லாம் நான் சொல்லிக்க மாட்டேன் என்றைக்குமே. ஸோ இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நான் உணர்ந்து என் பிள்ளைங்களுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அட்வைஸாக, ஒரு அறிகுறியாக வச்சுக்கோங்க. ஒரு வெண்டாராக கூட நான் உங்களுக்கு இருக்கிறேன், தப்பாக கிடையாது. ஒரு வெண்டாராக கூட இருக்கேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம், நல்லா வரணுன்ற எண்ணங்களுடன் உள்ளவாங்க. கேள்விக்குறிகள் உங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்காதீங்க. கேள்விக்குறி எடுத்து வெளியே போட்டுட்டு உயர்ந்து வளர்ந்து வருவேன். இன்னைக்கு என்னால் என்கிட்ட இன்னைக்கு இவ்வளோதான் இருக்குது, இவ்வளோதான் கூட. இன்னைக்கு கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லு. நாளைக்கு கொடுக்க போகிற கடவுளுக்கு இப்பயே நன்றி சொல்லிடுவோம். கொடுப்பார், கண்டிப்பாக கொடுப்பார். நல்லா இருப்போம், உயர்வோம், வளர்வோம், சாதிப்போம். 4 பேருக்கு மேம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என் கையில் ஒரு இப்போ சேஞ்சும் இல்லை, ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறதுக்கு இல்லை. டக்குன்னு கையில் 500 ரூபா இருந்துச்சு, அந்த சேஞ்சும் இல்லைன்ட்டு டக்குன்னு கொடுத்துட்டு வந்தேன். அடுத்த செகண்டில் எனக்கு 1000 வந்துச்சு. அதுதான் நான் நினச்சேன், இப்படி கொடுத்தா இப்படி வருன்றது தான் ஒரு விஷயம். இதை நீட்டு, அப்போ இது நீரும். அதுதான் நான் முன்கை நீட்டா தானே முழங்கை நீரும். அதுதான் உண்மையான ஒரு வாக்கு. ஸோ கொடுப்போம், இருக்கிறத பகிர்ந்துக்குவோம், அவ்வளோதான். நமக்கு மட்டுமே நாங்கள் அப்படி தான். இந்த தீபாவளிக்கு பார்ப்பீங்க, பட் நிறையா போடுவோம் அப்படின்னு கேட்டால் போட மாட்டேன். இவ்வளோ பேசுகிறோமே, இவ்வளோ செய்வாங்களா இவங்கன்றது அது எனக்கு அவசியம் கிடையாது யார் சொல்லணுன்றது. இது அண்ணன் மேலே நாங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருப்போம், செஞ்சுட்டே இருப்போம், அவ்வளோதான். ஸோ நன்றிங்க, லவ் யூங்க. நீங்கள் கொடுத்த சப்போர்ட் இருக்குது பாருங்கள், லவ் யூங்க. அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம், நிறைய ரீல்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுறீங்க. நான் உங்களை தங்கையாக எடுத்துக்கிறேன், உங்களை அம்மாவாக எடுத்துக்கிறேன், நீங்கள் பாட்டியாக கூட எடுத்துக்கோங்க, எனக்கு பற்றி ஒன்றுமே கவலை கிடையாது. ஏன்னா நம்ம பாட்டுக்கு வளர்ந்து உயர்ந்து போகிறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்றது மட்டும் நான் நினச்சிக்கிறேன். எந்த கோயிலுக்கு போனாலும் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். வெண்டாஸாக இருந்தாலும் சரி, இந்த கமெண்ட் போடுறீங்க, நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும். பார்க்குறவங்க, வாங்குறவங்க, விற்கிறவங்க, உலகம் முழுவதும் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்கும் சில நேரங்களில், சில விஷயங்களில், சில கர்மாவை கடந்து தான் போகணும். நானும் கர்மா கடந்து வந்தவ தான். இதுக்கு மேலே எப்படி என்ன பண்ணுறோன்னு தெரியல. இருக்கிற காலங்களாவது கடந்ததுனால அதோட அனுபவத்தில் இனிமேவாது நம்ம அந்த தப்பை செஞ்சு மாட்டக்கூடாதுன்ற ஒரே ஒரு எண்ணங்கள் தான். இப்போ நம்ம ஒரு பொய் சொல்கிறோமோ, இல்லை பொய்ன்றது அடுத்த விஷயம், அதை தாண்டி பொய்ன்றது இயற்கையாக எல்லாருக்கிட்டையும் வர ஒரு விஷயம். அது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு டக்குன்னு பயத்தில் கூறக்கூடிய ஒரு வார்த்தை தான் அது. பொய்ன்றது நம்ம வச்ச பேர் தான் அதுவுமே. ஸோ அந்த இடத்துல நான் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம், நிறைய பேருக்கு உயர்த்தி பார்த்துட்டு நம்ம நகர்ந்து போயிடணும். நம்ம பெருமைக்கு நாளாக அங்கெல்லாம் நிற்கிறதுக்குன்னு அவசியமே கிடையாது. எனக்கு விருது வேணாம்னு சொல்லுவேன். ஏன்னா என் பிள்ளைங்க ஏறட்டும், நான் கீழேருந்து கை தட்டுறேன், நான் வாங்கிட்டேன் நிறையா, போகிறோம், ஹாப்பியாக இருக்கட்டும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கட்டும், நான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். அதுதான் எனக்கு பிடிக்கும். ஏன்னா எனக்கு அதெல்லாம் ஆடம்பரமாக தெரிகிற ஒரு விஷயம் எனக்கு நிறைய பேருக்கு உதவிகள் செய்கிறது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அவ்வளோதான். அது செஞ்சுட்டே போயிட்டே இருக்கணும். அது வெளியே காமிக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம பாட்டுக்கு நம்ம மனசாட்சி கட்டுப்பட்டு செஞ்சுட்டே. லவ் யூங்க. நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றி. நான் எப்படி சொல்கிறது தெரியல, தலைவணங்கி நன்றி. நிறைய சப்போர்ட்ஸ் கொடுக்குறீங்க. நீங்கள் 1ஆம் தேதி இதுக்கு மேலே இன்னும் சப்போர்ட்ஸ் கொடுங்க, கவலைப்படாதீங்க. நம்ம வெண்டாஸ் எல்லாம் கவலைப்படக்கூடாது. இன்னும் உயர்ந்து வளர்ந்து வரப்போகிறோம். ரெடி ஆகிக்கோங்க. ஆர் யூ ரெடி வெண்டாஸ்? ஆர் யூ ரெடினா ஐ எம் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க. ஆல் த வெண்டாஸ், லவ் யூ எல்லாருக்குமே. இது சரஸ்வதி பூஜை. அம்மா உங்கள் வீட்டில் இருந்து உயர்ந்து வளர்ந்து மும்மூர்த்திகள் மாதிரி 3 தேவிகளும் எல்லார் வீட்லேயும் இருந்து உயர்ந்து வளர்ந்து வருவீங்க. நன்றி.